புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? இவர் எப்படி அதிமுகவிற்குள் வந்தார்? ஜெயலலிதா இருந்த பதவி தான் முதல்ல எம்ஜிஆர் கொடுத்து கொள்கை தலைமை நிலை செயலாளர். இப்போ ஜெயலலிதாவால் ஒருவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்குறாங்கன்னா அது உண்மையாகவே பொதுச் செயலாளருக்கு இணையான பதவி. அதிமுக அரசியலில் இவர் முழுமையாக தன்னை இணைத்துக் கொள்கிறார். இணைத்து கொண்ட பிறகுதான் 87 ஜார்ஜே உடை. ஆமாம், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 87 ஜார்ஜே மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவை இவருக்கு சீட்டு கொடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஜே உடைய குட் புக்கில் போயிடுறாரு EPS. ஆமாம். 2016-21 காலத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை எடப்பாடி தான் வேணும் என்கிற அளவுக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய PW ஹைவேஸ் எல்லா கான்ட்ராக்டுக்குமே இப்போ திமுகவில் சொந்த கட்சிக்காரங்க கிடைக்க மாட்டேங்குது. பல மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகள் பூரா அதிமுகவுடைய எடப்பாடியுடைய ரசிகனாக மாறி திமுக காரன் 89 அந்த மாதிரி சீட்டு கொடுக்குது. கிளைக்கழக செயலாளர் இருந்து சேவலை போட்டிடுறாரு. 89லேருந்து 91, 96, 98, 99, 2004, 2006 தொடர்ந்து அதை நீங்கள் சீட் கொடுத்துட்டே இருக்கு. அப்போ அந்த அம்மா இவர் நமக்கு விசுவாசமான OPS, நத்தம், KP முனுசாமி, இப்படி ஒரு ஒரு பெரிய குழுவை பாஜகவுக்கு பினாமியா இருந்ததா சொல்றேன். ஏன்னா இவர் எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு கொண்டு வரணும், பாஜகவாக மாற்றிடணும், பிஜேபியுடைய அடையாளத்தை இங்கே அழுத்தமாக பதிச்சிடணும். ஆளுநர் மாளிகையிலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நேரடியாகவே உத்தரவு வரும். அந்த உத்தரவுகளை தன்னை மீறி செய்யக்கூடாதுன்னு தடையை போட்டு வச்சிருந்தார். ஜெயலலிதாவால் முழுமையாக கண்டெடுக்கப்பட்டவர் நீங்கள் எடப்பாடி. இந்த ஜெயலலிதாவால் வளர்த்தி விடலைன்னா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை ஒரு கேள்விக்குறி. ஓபிஎஸ்ல போயிருந்துன்னா அது கண்டிப்பாக காவி சாயம் பூசப்படும். எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவுக்கு. எப்படி இருக்க போகிறது? இப்போ திமுகவில் உதயநிதி தான் வேட்பாளர். இல்லை, ஸ்டாலின் இருக்கார். உதயநிதியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்க்கணும்னு அவங்க குடும்பம் முடிவு. அப்போ எடப்பாடியா திமுகவா என்கின்ற நிலையில் இப்போ அடுத்து எடப்பாடியா உதயநிதியா அப்படிங்கிற நிலை எப்போனா ஒரு 7-8 மாதத்துக்கு திமுக மீது அதிருப்தி அலைகள் அதிகமாக அடிக்கும். அந்த அதிருப்தி அலைகளும் ப்ளஸ் விஜயும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைந்தால் அதிமுக வெற்றி பெறுவது என்பது யாராலும் தவிர்க்க முடியாது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாண்டியன் சார். இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தான். மே 12 அவருடைய பிறந்த நாள். அதை ஒட்டி அவரை பற்றியான சில தகவல்கள், அவருடைய ஏற்ற இறக்கங்கள், அதே போல அவர் எங்கிருந்து அரசியலுக்கு வந்தார். எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடின்ற ஒரு பெயர் தாங்கி, அந்த ஊரின் பெயர் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர் அரியணை வரைக்கும் வந்து உட்கார்ந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பற்றி தான் இன்னைக்கு 26ல் அவர் தான் மறுபடியும் வருவாருன்னெல்லாம் அவங்க கட்சியினரெல்லாம் அங்கங்கே அவருக்கு வாழ்த்து போஸ்டர்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த தகவலை உங்ககிட்ட தான் பெறணும்னு நினைக்கிறேன். யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? இவர் எப்படி அதிமுகவிற்குள் வந்தார்? இவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லுங்க சார். ஆரம்ப காலம் அரசியல் என்பது எடப்பாடி முழுக்க காங்கிரஸ் கோட்டை. காங்கிரஸ்
கோட்டை. எடப்பாடி எம்எல்ஏ, எடப்பாடி யூனியன் சேர்மன், எடப்பாடி சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும் காங்கிரஸ் கோட்டை. அதிமுக கொடியை ஏற்றுனா காலையில் கொடிக்கம்பமே இருக்காது. ஓகே, இதுதான் அன்றைய நிலை. நீங்கள் சொல்கிறது எம்ஜிஆர் காலத்துலையா? எம்ஜிஆர் காலத்தில். அப்போது செலுவம்பாளையம் கிளை செயலாளர், செலுவம்பாளையம் கிளை செயலாளர் இபிஎஸ். அப்போது கொடியை ஏற்றிட்டு பகல்லையே அவுத்து கொண்டு மூங்கல் இங்கல் எல்லாத்தையும் கொண்டு வீட்டில் பத்திரம் வச்சுப்பார். ஏன்? வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளுமைகள். அப்போது கொடி கம்பத்தையும் பாதுகாக்கணும், கொடியும் பாதுகாக்கணும், கட்சி நிகழ்ச்சியில் கொடியும் பறக்கணும். இப்படி கிளைக்கழக செயலாளராக கட்சி மீது அளவு கடந்த பற்று வைத்திருந்த காரணத்தினால தான் கிளைக்கழக செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், பொதுச் செயலாளர், இத்தனை பதவிகள் அவரால் வர முடிஞ்சது. நீங்கள் ஜெயலலிதா இருந்த பதவி தான் முதல்ல எம்ஜிஆர் கொடுத்தது கொள்கை பரப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர். இப்போது ஜெயலலிதாவால் ஒருவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்குறாங்கன்னா அது உண்மையாகவே பொதுச் செயலாளருக்கு இணையான பதவி. கொள்கை பரப்பு செயலாளர் ப்ளஸ் தலைமை நிலைய செயலாளர். இந்த இத்தனை செயலாளர்களுக்கும் அடித்தளமிட்டது எது? சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலாளர். அப்போ 84ல் அம்மா பேரவைன்னு இப்போ யாருமே வைக்கக்கூடாது. 80களில் அம்மா பேரவை, ஜெய பேரவை வைக்கவே கூடாது. ஏன்னா அப்போ ஆர்எம்பியுடைய டாமினேஷன் கட்சியில் ஜெயலலிதாவுக்குன்னு ஒரு அணி உருவாயிடக்கூடாது. திமுக இருக்கிற காலத்தில் எம்ஜிஆர் மன்றமே இருக்கக்கூடாது. அதே போல தான் அதிமுக கட்சி இருக்கிற காலத்தில் ஜே பேரவையோ அம்மா பேரவையோ இருக்கக்கூடாது. ஆனால் இதை 80களில் ஆரம்பித்தவர் திருப்பூரை சேர்ந்த முகுந்தன் என்ற ஒரு சவர தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்தவர். கடைசியில் பசி பஞ்ச பட்டினியில் வறுமையிலே இறந்தான் அந்த பையன். பேர் முகுந்தன். பாண்டிச்சேரி ஜிப்மரில் அவனுக்கு டிபி வந்துருச்சு. இந்த அம்மா ஃபாரூக் மரக்காயிட்ட சொல்லி, அப்போ உயிரோடு வந்தார் ஃபாரூக் மரக்காயின்னு, பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய தலைவர். அவர்கிட்ட சொல்லி பாதுகாக்க சொல்கிறாங்க. பாதுகாக்க முடியாமல் இறந்து போய் விடுகிறான் 80களில். இப்போ அதே காலகட்டத்தில் சேலம் கண்ணை யாராலும் அடக்க முடியாத ஜேவனுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, பெரிய வழிகாட்டி, ஜேவை விட சீனியர் அவர். சேலம் கண்ணன்னா ஜெயலலிதா என்ற 2 அடையாளத்தையும் மறைக்கவே முடியாது. எம்ஜிஆர்கிட்ட ஜெயலலிதாவுக்காக சண்டை போடுகிறவர் யார்? சேலம் கண்ணன். இந்த எடப்பாடி பழனிசாமி அப்பா பேர் கருப்பா கவுண்டர், அம்மா பேர் தவசி அம்மாள். கருப்ப கவுண்டனுடைய 2வது மனைவி தான் எடப்பாடியுடைய அம்மா தவசி அம்மாள். அவங்க அப்பாவுக்கு 2 தாரம். இவரோடு இப்போ மூத்த குடி சகோதரி பேர் கோவிந்தம்மாள். இவருடைய சகோதரர் பேர் கோவிந்தராஜ். அந்த அம்மா பேர் ரஞ்சிதம். இவருடைய சகோதரர் பேர் கோவிந்தராஜ். இதுதான் இவங்க குடும்பம், ஒரு விவசாய குடும்பம். ஆனால் இவங்க அப்பா கருப்ப கவுண்டர் மகனை படிக்க வைக்கணும்னு விரும்புகிறார். படிக்க வைக்கணும்னு விரும்பி பள்ளி கல்வியை முடித்த பிறகு அங்கே தான் முடிக்கிறார். எங்கள் அந்த எடப்பாடி கோனேரிப்பட்டில் தான் முடிக்கிறார். முடிச்சுட்டு கல்லூரியில் கொண்டு சேர்த்துறார், விலங்கியல் பிஎஸ்சி. அப்போது ஆற்றை கடந்து தான் போயிட்டு வரணுமா டெய்லி ஸ்கூலுக்கு. திடீர்னு காவிரியில் வெள்ளம் வந்துடுமா, பரிசல் இழுத்துட்டு போயிடுமா. அப்போது இந்த மகனை பாதுகாக்கும் பொருட்டு வாசவி வித்யாலயம் எங்கள் சித்தோடு வெள்ளமண்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரி, அங்கே மகனை சேர்த்திடுறாரு. நீ வந்துட்டு போக வேண்டாம், காவிரியில் திடீர்னு வெள்ளம் வரும். அப்போ தான் இவருக்கு இந்த ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வெள்ளமண்டி வியாபாரத்துக்கு போகிறார். படிச்சுட்டு இருக்கிற போதே இபிஎஸ்
எடப்பாடியார் என்ன பண்ணுறாரு, ம். படித்து கொண்டு இருக்கிற பொழுதே நீங்கள் அப்போலே வேட்டி கட்டிட்டு பள்ளிக்கூடம் போகிறதானே, காலேஜ் போகிறதானே, ஒரு மூட்டை சர்க்கரை வெல்லமே அன்னைக்கு கிலோ ₹1, 30 கிலோ மூட்டை ₹30, 50 கிலோ மூட்டை ₹50. ம். இவருக்கு ஒரு மூட்டை விற்றா ₹1 கமிஷன் கிடைக்கும். அந்த காலத்திலேயே 30 மூட்டை 40 மூட்டை எங்கே கல்லூரிக்கு போயிட்டு இருக்கும்போதே வியாபாரம் பண்ணிடுவார். இதுதான் அவர் கல்லூரிக்கான படிப்புக்கான செலவு. அப்போது சிக்கனமான ஒரு நபராகத்தான் படிக்கிற காலத்தில் இருந்திருக்கார். ஆனால் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணாமல் வெளியே வந்துடுறார். படிப்பை பிஎஸ்சி விலங்கியலை முடிக்காமல் வெளியே வந்துடுறார். வந்த பிறகு விவசாய குடும்பம் ப்ளஸ்ஸு அதிமுக முழு நேர அரசியல். இந்த அரசியலில் அதிமுக அரசியலில் இவர் முழுமையாக தன்னை இணைத்துக் கொள்கிறார். இணைத்து கொண்ட பிறகு தான் 87 ஜார்ஜே உடைவு. ஆமாம், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 87 ஜார்ஜே மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவே இவருக்கு சீட்டு கொடுக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஜே உடைய குட் புக்கில் போயிடுறாரு இபிஎஸ். ஆமாம், ஜே சசி உடைய குட் புக்கில் போயிடுறாரு. நீங்கள் அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே குட் புக்கில் இருப்பதை விட சசி குட் புக்கு போகணும். அதுதான் அங்கே பல பேர் காணாமல் போனது காரணமே அதுதான். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஜே குட் புக்கில் இருக்காரு, சசி குட் புக்கில் இருக்காரு. நீங்கள் அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் ஜே 2016 ஜே மரணமடைகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, நால்வர் அணி எடப்பாடி, ஓபிஎஸ், நத்தம், வைத்தியலிங்கம் 4 பேர் தான். இதில் 3 முக்குளத்தோர், ஒரு கவுண்டர். ஜெயலலிதாவுக்கு சந்தேகம் வருது. 2016 தேர்தலில் செலவு பண்ணுங்குது 11 சார். அது நீங்க சொல்ற அந்த 4 அணி ஒதுக்கப்பட்ட காலமெல்லாம் 11ன்னு நினைக்கிறேன். இல்லை 11, 16ல் ஜெயலலிதா நத்தத்துக்கு ஆத்தூர் தொகுதியை கொடுக்குது. சரி, ஆத்தூர் தொகுதியை கொடுப்பதற்கு காரணம், நீங்கள் அந்த 11 to 16 அந்த 5 வருட காலம் ஜே குட் புக், சசி குட் புக் 2 பேருடைய நம்பிக்கையை பெறுவதற்கான தகுதியான ஒரே நபராய் 2 பேர் தேர்ந்தெடுக்கிறது எடப்பாடியார். ஓகே, இதுதான் அவருடைய திறமை. இன்னைக்கு இவர் நிலைத்து நிற்பதற்கு காரணமே இந்த தகுதி தான். ஜெயலலிதாவுக்கு விசுவாசியாக இருந்தால் சசிக்கு பிடிக்காது, சசி விசுவாசியாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. இப்படி தான் செங்கோட்டையெல்லாம் காணாமல் போனதுக்கு காரணமே, பல பேர் காணாமல் போனதுக்கு காரணமே அதுதான், பல பேர். ஆனால் நீங்கள் 87, 89, 91 வரைக்கும் எம்எல்ஏ, 91, 96 எம்எல்ஏ, 91ல் குழந்தை கவுண்டர்கிட்ட 41,266 ஓட்டில் ஜெயிக்கிறார். 96ல் பாமக ஐ கணேசன்கிட்ட தோக்குறார். 98ல் அந்த அம்மாவை கூப்பிட்டு, நான் ஜேவுக்கு இவருக்குமானது உறவை சொல்கிறேன், நட்பை சொல்கிறேன், திருப்பி கூப்பிட்டு அந்த அம்மா ராஜ்யசபா சீட் கொடுக்குது. 98 ராஜ்யசபா சீட்டு கொடுத்து, நீங்கள் வாஜ்பாய் அமைச்சரவையில் இவர் நீ மந்திரியாக போயிருன்னு சொல்லுது அந்த அம்மா. எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் எனக்கு மந்திரி பதவி வேண்டாம். ஏன்னா 98, 99 வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மந்திரி பதவி கொடுக்குறேன்னு வாஜ்பாய் தலையில் நிற்கிறார். இவங்க அதிமுக கோரிக்கை திமுக ஆட்சி கலைக்கணும், அந்த டிமாண்டு. அப்போது 98, 99ல் மதிமுக கண்ணப்பங்கிட்ட எம்பி எலெக்ஷன் 4,556 ஓட்டில் தோக்குறார். வெறும் 4,556 ஓட்டில் தோக்குறார். தோத்த பிறகு தான் ராஜ்யசபா சீட் அந்த மாதிரி கொடுக்குது தொடர்ச்சியா. இப்போ என்ன கட்சிக்காரர் என்ன சொல்கிறான், 2004ல் சுப்புலட்சுமி ஜெகதீஷன்கிட்ட தோக்குறார். நீங்கள் ஜேட்ட எத்தனை முறை தோத்தாலுமே நீங்கள் மீண்டும் மீண்டும் 2006ல் எடப்பாடி தொகுதியில் காவேரி எம்எல்ஏ 6,347 ஓட்டு தோக்குறார். எப்போ எம்எல்ஏவா 89, 91லிருந்து திருப்பி 20 வருஷம் கழிச்சு தான் அசம்பிளிக்கு போகிறார். அது வரைக்கும் இந்த அம்மா ஏதோ ஒரு பதவியை கொடுத்தே வச்சிருக்கு.
என்ன காரணம்னா பார்ட்டி ஃபண்டு அமைச்சராக இருந்த காலத்தில் எல்லாருமே ஒரு 6 மாதம் கழித்து பணத்தை வச்சுக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா 6 மாத காலம் சும்மா பணத்தை வச்சுருக்க மாட்டாராம். இவருக்கு தெரிஞ்ச தொழிலதிபர் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வட்டி கொடுத்துருவாராம். 6 மாதம் கழித்து இந்த நால்வரணி கொடுத்த பணத்தில் முக்கால்வாசி வந்து சேருமா. இவர் அதை வட்டி கூப்பிட்டு அதை பெருக்கி கொண்டு கொடுப்பாராம். அப்போ தான் சசியுடைய குட் புக்கில் இவரால் முதலமைச்சர் வேட்பாளராக ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகும் சசிகலாவால் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் இவரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிணக்கு எதுவுமே இல்லாமல் சசிகலாவிடம் பார்த்து கொண்டார். அதான் அதிமுகவில் கிளாயத்தி சொல்கிறான். சசிகலா குட் புக்கில் யாருமே இடம் பிடிக்க முடியாது. இன்றைக்கி 10 பெட்டியை கொடுத்துட்டு நாளைக்கு போனீங்கன்னா நாளைக்கு 5 பெட்டி கேட்கும். காலி பெட்டியாக கொண்டு கொடுக்கணும். அப்போது இதை இவ்வளவு ஆண்டு காலம் சரியாக செய்த காரணத்தினால தான் இந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு இவர் வர முடிஞ்சுது. நீங்கள் இவர் கல்லூரி காலத்தில் படிக்கிற காலத்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சக அதிமுக கட்சிக்காரர்கள்ட்ட நல்ல நட்பை பேணியிருக்கார். அதனால் இவருக்கு பல முறை எம்எல்ஏ சீட்டு வருவதற்கு அவர் நண்பர்களை ஒன்றிய செயலர் எனக்கு வேண்டாம் அவருக்கு கொடுக்குமா, இப்படி பல பேர் இவருக்காக தன்னுடைய பதவியை ஒன்றிய செயலர் பதவியை எம்எல்ஏ சீட்டை பல பேர் பல முறை விட்டு கொடுத்துருக்காங்க. இதை அந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்தில் இவரை நம்ம பார்க்கிற போது பயன்படுத்துகிறோமோ அதே போல் இன்று வரை அவரை பயன்படுத்த முடிகிறது. ஒரு கேள்வி நிருபர் கேட்குறான், திராவிட இயக்கம்னா என்ன சொல்லுங்க, அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்ன? திராவிடம்னா திராவிட இயக்க சம்மந்தம். அப்போ இதெல்லாம் அறிஞர்கிட்ட போய் கேளுங்கப்பா, மக்கள் பிரச்சனை என்கிட்ட சொல்லுப்பா. இந்த வெளிப்படையான தன்மை என்பது தான் இவரை. இன்னொரு விஷயம், கொங்கு பெல்ட்டில் அதாவது தெரியும்னா தெரியும், எனக்கு என்ன தெரியும் அதை கேளு. அது கொங்கு மண்ணுக்கே உண்டான குணம். கொங்கு மண்ணை பொறுத்த வரைக்கும் வறுமையே கிடையாது. காவிரி அந்த வறுமையை பல 1000 ஆண்டு காலமாக அந்த வறுமையை ஒழிச்சிருச்சு. அதனால் நீங்கள் வறுமையில் இருந்தால் தான் அவன் வந்து தவறு பண்ணுவான். குழந்தைகள் இருந்த வறுமை பாதிக்கப்படுறவன் தான் அவன் இப்படியாவது பொருளை அடையணும். திருவாரூரும் காவிரி படுகையில் தான் இருக்குது. திருவாரூரும் காவிரி படுகையில் தான் இருந்தது. ஆனால் அங்கே நீங்கள் யதார்த்தத்தை பார்க்கவே முடியல. எல்லாமே யதார்த்தத்துக்கு மீறிய கதையாக போச்சு. அது விட்டுருங்க. அப்போது முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்த பிறகு இவருக்கு தொடர் இடுக்கண், கொரோனா வருது, கஜா புயல் வருது. ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி ஆக்டோபஸ் கரங்களால் எப்படியாவது பிஜேபியை அதிமுகவை பிஜேபி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் திமுக எதிர்ப்பு இருக்குது. 2016-21 காலத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எடப்பாடி தான் வேணும் என்கிற அளவுக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிடபிள்யூ ஹைவேஸ் எல்லா கான்ட்ராக்டுக்குமே இப்போ திமுகவில் சொந்த கட்சிக்காரருக்கே கிடைக்க மாட்டேங்குது. சொந்த கட்சிக்காரருக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் 16-21 காலகட்டத்தில் பாதி வேலை அதிமுகவுக்கு, பாதி வேலை திமுகவுக்கு. பல மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகள் பூரா அதிமுகவுடைய எடப்பாடியுடைய ரசிகனாக மாறிட்டான். திமுககாரன். நீங்க என்னன்னா அந்த 4.5 வருஷம் ஆட்சியில அவருக்கு திமுகவால பெரிய த்ரெட்டே இல்லைன்றீங்க? எதுவுமே கிடையாது. அதாவது எடப்பாடியை கவுக்கணும்னு இந்த ஐசரி கணேசன் ஒரு முயற்சி பண்ணார். ஐசரி கணேசன் ஒரு முயற்சி பண்ணார். எப்படி முயற்சி பண்ணார்னா, திமுக அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடணும், அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி திமுக ஆட்சியை அமைச்சர்களான இந்த ஐசரி கணேசன் ஒரு முயற்சி பண்ணார்.
அப்போது பிஜேபி அலர்ட் ஆகி திமுகவினுடைய ஃபண்டிங் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, இந்த நம்ம இப்போ குப்பை எழுகிற துபாய் ஜலால் இங்கே ரெய்டு விட்டான் பிஜேபி. விட்ட உடனேயும் அலறி அடிச்சு 2000 கோடி ஃபைன், வேற ஒன்றும் இல்லை. அந்த முயற்சியை கைவிட்டாங்க. இல்லைன்னா இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே போயிருக்கோம்? ஐஸ்வரி கணேஷ் வீட்டுக்கு போயிருக்கோம். அடுத்த கட்ட ஐஸ்வரி கணேஷ் வீட்டுக்கு தான் இந்த முயற்சியை ஐஸ்வரி கணேஷ் பண்ணார். ஆனால் பிஜேபி இவரை காப்பாற்றியது. அதை தாண்டி அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே ஜே காலத்தை விட, சசி காலத்தை விட நீங்கள் எடப்பாடியுடைய விசுவாசியை முழுசாக மாறிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் சசிகலாவுக்கு ஹார்லிக்ஸ் பெட்டி போயிட்டே இருக்கணும், ஹார்லிக்ஸ் பெட்டி போயிட்டே இருக்கணும். ஆனால் இவரை அது ஆட்சி அதிகாரத்தில் 4.5 ஆண்டு காலம் கட்சியை டெவலப் பண்ணுங்கய்யா, கட்சியை வளர்த்துங்க. எனக்கு எந்த பொட்டியும் வேண்டாம், ஹார்லிக்ஸ் பொட்டியும் வேண்டாம், பூஸ்ட் பொட்டியும் வேண்டாம். கட்சியை வளப்படுத்துங்க, கட்சியை காப்பாற்றுங்க. இன்றைக்கி திமுகவில் கீழ்மட்ட எதுவுமே இல்லை. கட்சிக்காரன் முறை இப்போ அதிமுக ஓட்டு போட போகிறான், அவ்வளோ கோபத்தில் இருக்கான். யார்? திமுகக்காரன். ஆனால் எடப்பாடி காலத்தில் யார் எதை வேணும் எடுத்துக்க சந்தோஷமாக இருந்தாங்கல்ல, சந்தோஷமாக இருந்தான். இப்போ அதை யார் எதிர்பார்க்குறா? அதிமுக பார்த்து திமுகக்காரன் பொறாமப்படுறான். ஏன்னா திமுக ஆட்சியில் பல டாஸ்மார்க் கடைகள் யாருட்டு இருக்கு? அதிமுக காரன் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, திமுகவை பொறுத்தவரை நீங்கள் சொல்லுவாங்க திருடுவது தனி உடைமை, மொத்தம் எடுத்துகிட்டு போயிடுவான். அதிமுக அடிப்பது கொள்ளை, அது பொது உடைமை, எல்லாரும் சாப்பிடுவான், எல்லாரும் சாப்பிடுவான். இந்த தத்துவத்தை எடப்பாடி என்ன பண்ணாரு? தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். தெரிந்த பிறகு நீங்கள் இதை கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, சிபிஎம் எல்லாம் ஒன்றா சேர்த்து, எம்எல் நக்சல் பாரிகளை ஒன்றா சேர்த்து மொத்த பொது உடைமை அதிமுக எடுத்து சாப்பிடுங்க எல்லாம். இதுதான் அவரை இன்று வரை என்ன பண்ணுது? ஒரு தலைவராக உருவாக்கி நிற்கிறது. இப்போ பிஜேபியுடைய பாட்சா அதிமுக தலைவர்கள் பாதி பேரை அவர்களுடைய கட்டுப்பாடு கொண்டு போயிட்டாங்க. தங்கமணி, வீரமணி, இப்படி பல மணிகளை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனாலும் இவர் 1.5 ஆண்டு காலம் பாஜகவை விட்டு வெளியே வருவதற்கு கருணாநிதியால் கூட முடியாது. கருணாநிதி இந்த இடத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக பிஜேபி விட்டு கருணாநிதியால் வெளியே வந்தே இருக்க முடியாது. காங்கிரஸ் விட்டு வெளியே வரல. அவர் கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் ஈழப் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் நடந்த பொழுது காங்கிரஸை விட்டு பகிரங்கமா வெளியே வர முடியல. நிறைய பேர் சொன்னதே ராஜினாமா பண்ணுங்க, கூட்டணி விட்டு வெளியே வாங்க. அதுதான் அன்னைக்கு காலகட்டங்கள்ல அவர் மேல வச்ச டிமாண்ட். அவர் அதுக்கு தயாரா இல்ல. ராமதாஸ் தயாரா இல்ல. ராமதாஸ் மக கேபினெட் மினிஸ்டருங்க. கேபினெட் கூடித்தான் ஒரு நாட்டுக்கு ராணுவ உதவி கொடுக்க முடியும். அப்போ கேபினெட் அமைச்சர் யார் இருக்கா? அன்புமணி இருக்காரு. அன்புமணி அங்க கேபினெட்ல இலங்கைக்கு எல்லா ராணுவ உதவி போனோன்னு கைது போடுறாரு. அப்பா ராமதாஸ் என்ன பண்றாரு? ஜப்பான் தூதரத்துக்கு போய் தூதரக உதவி கேட்கிறாரு. இலங்கை தமிழர் பிரச்சனையில் நீங்க தலையிடுங்க. அங்க மகன் யாருக்கு ஆதரவு? மத்திய அரசுக்கு ஆதரவு, ராணுவத்தை அனுப்ப சொல்லி. அப்பா ராணுவத்தை அனுப்பக்கூடாதுன்னு இங்க இரட்டை வேடங்கள். கனிமொழி நான் பதவி ராஜினாமா பண்றேன்னு சபாநாயகர் கொண்டு கொடுக்கணும். யார்கிட்ட தம்மா கொடுக்குது? அவங்க அப்பாட்டியே கொடுக்குது, கலைஞர்கிட்ட கொடுக்குது. அப்போ இது போன்ற இரட்டை வேடங்கள், இந்த இரட்டை வேடங்கள் எல்லாம் கண்டிப்பா ஜெயலலிதாவிட்ட இல்லை. ஜெயலலிதாவால் நான் என்ன இப்போ எப்படி இதை பார்க்குறேன்னா, ஜெயலலிதா இவருக்கு முதல் சீட்டு அந்த அம்மாவுக்கு எப்போ கொடுக்குதுன்னா, சேவல் புறா உடைந்த பிறகு இவருக்கு ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் கொடுக்குது. கொடுத்த பிறகு இவரை அப்படியே அந்த அம்மா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிச்சு. அப்படி நீங்கள் எத்தனை முறை சீட் கொடுக்குன்னு பாருங்க. இப்படி அந்த அம்மா வாழ்க்கையில் யாருக்கு சீட் கொடுத்ததா தெரியல. நீங்கள் அதாவது 89 அந்த அம்மா சீட் கொடுக்குது. கிளைக்கழக செயலாளர் இருந்து சேவலை போட்டிடுறாரு. 89, 89லேருந்து 91, 96, 98, 99, 2004, 2006 தொடர்ந்து அதை நீங்கள் சீட் கொடுத்துட்டே இருக்கு. அப்போ அந்த அம்மா இவர் நமக்கு விசுவாசமான நபர், இவரால் நமக்கு எந்த இடையூறும் இல்லை, கட்சிக்கு
கட்சியை எதிர்காலத்தில் காப்பாற்றுவார். சரி. இந்த நம்பிக்கை ஏற்பட்டதனுடைய விளைவு தான் இத்தனை முறை கொடுத்ததே. இல்லைன்னா இவ்வளவு சீட் கொடுத்துருக்காது. சரி. 4.5 வருட எடப்பாடியின் ஆட்சியில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள்னு, இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கும் பேசும் என்னைக்கும் பேசும் அப்படின்னு எதுன்னு சொல்ல முடியுமா? அதிமுக திமுக 2 ஆட்சியிலுமே பொதுவாக மக்களை ஈர்க்கக்கூடிய எந்த அம்சங்களும் இல்லை. ஏன்னா இவர்கள் ஆரம்ப காலத்திலே பல விஷயங்களை கோட்டை விட்டாங்க. கோட்டை விட்ட பிறகு அதை மீண்டும் மீட்டெல்லாம் எடுக்கவே முடியாது. என்ன மீட்டு எடுக்கணும்னா காவிரி, கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இப்படி பொதுத்துறை நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் டெல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் அவருக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி தூத்துக்குடி ஸ்டெர்லைட், பெலிக்ஸு, அந்த ஜெயராஜ், இதெல்லாமே சாத்தான்குளம். ஆனாலுமே இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய அடையாளமாக பார்ப்பதற்கு என்ன காரணம்னா தைப்பூசத்துக்கு லீவ் விட்டுருக்காரு. இது கடுமையான எதிர்ப்பு எங்கள் கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ். தைப்பூசம் வந்து தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாளை போராடி அரசு துறை செயலாளர்கள், தலைமைச் செயலாளர்கள், இப்படி பல பேர்கிட்ட சண்டை பிடித்து இந்த தைப்பூசத்தை விடுமுறை கொடுத்தே ஆகணும்னு கொடுக்க வச்சுருக்காரு. அதே போல் கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களை விட எந்த புகாரும் நேரடியாக வராமல் பார்த்து கொண்டார். நீங்கள் அப்போது இருக்கக்கூடிய அரசு துறை செயலாளர்கள் அத்தனை பேரையும் நேரடியாகவே வேலை வாங்கினார். இந்த கொரோனா காலத்தில் தமிழ்நாட்டுக்கு பெரிய சிறப்பான பேர். இது விஜயபாஸ்கருக்கு போயிடுச்சுன்னு சொன்னாலும் கூட இது முழுக்க இவருக்கு பொருத்தமானது. கஜா புயல் அது பெரிய பேரிடர். இந்த கஜா புயலில் மீட்டெடுத்ததில் அரசு துறை செயலாளர்கள் அத்தனை பேரையும் முழுமையாக வேலை வாங்கியிருக்கார். இது என்ன காரணம்னா இந்த கஜா புயலுடைய சேதம் அரசுக்கு உடனுக்குடனே வரக்கூடிய அளவுக்கு அதில் ஆர்வம் செலுத்ததாக அரசு துறை செயலாளர்களே சொல்கிறாங்க. கஜா புயலுக்கும் கொரோனா 2க்குமே கடுமையாக முதலமைச்சர் அலுவலகம் முழுமையாக இயங்கி கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போது முதலமைச்சர் இதை ஆர்வம் இல்லாமல் இது இயங்காது. நீங்கள் வேறு யார் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். ஆனால் இப்போ 2016-21 காலகட்டத்தில் ஆட்சி நடத்துவதற்கு அவருக்கு பெரிய பேரிடர் பல வகையாக இருந்தது. இயற்கை பேரிடர், திமுக பேரிடர், செயற்கை பேரிடர், பிஜேபி பேரிடர், உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆட்கள். அப்போது ஓபிஎஸ், நத்தம், கேபி முனுசாமி, இப்படி ஒரு பெரிய குழுவே பாஜகவுக்கு பினாமியாக இருந்ததா சொல்கிறாங்க. பாஜகவுக்கு. ஏன்னா இவர் எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு கொண்டு வரணும், பாஜகவாக மாற்றிடணும், பிஜேபியுடைய அடையாளத்தை இங்கே அழுத்தமாக பதிச்சிடணும். ஆளுநர் மாளிகையிலிருந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நேரடியாகவே உத்தரவு வரும். அந்த உத்தரவுகளை தன்னை மீறி செய்யக்கூடாதுன்னு தடையை போட்டு வச்சிருந்தார் எடப்பாடி. அப்போது இதெல்லாமே இவர் ஒரு சரியான நிர்வாகி, இந்த நிர்வாகி அரசை நடத்த முடியுங்கிற நம்பிக்கை நடுநிலையாளருக்கு வந்த காலம் அப்போ தான். பிஜேபியோட கூட்டணியாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் பிஜேபி ஓபிஎஸ்ஸை தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு நம்ம குருமூர்த்தி மூலம் தயார் பண்ணுறாங்க. ஏன் ஒரு டம்மி பிஜேபியினுடைய ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் பிஜேபி அரசை நடத்தலான்னு பிஜேபி முடிவு பண்ணுறான். ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு வரும். இந்த உத்தரவுக்கெல்லாம் தன்னுடைய கவனத்துக்கு வந்த பிறகு தடை போட்டு தடுத்து நிறுத்தினார். இதுதான் அரசு துறை செயலாளர். 250 ஐஏஎஸ், 250 ஐபிஎஸ், 500 பேர் இருக்காங்க அட்மினில்.
500 பேரும் அந்த நேரத்தில் டெல்லி சொல்கிறத கேட்குறதா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறத கேட்குறதான்னு ஒரு இனம் புரியாத ஒரு கலக்கம். அப்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து சொல்கிற எதையும் நீங்கள் கேட்க வேண்டாம். ஆட்சி நடத்துவது அதிமுக ஆட்சி, ஆளுநர் ஆட்சி அல்லது. ஆளுநர் எல்லா பக்கமும் ரெவியூ மீட்டிங் போவார்ல. ஆமாம். அப்போ பன்வாரிலால் அப்போ அதிகாரிகள்கிட்ட நடக்கிற ஆட்சி அதிமுக ஆட்சிங்கிற ஞாபகம் வச்சுங்க. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வருகிற ரெவியூ மீட்டிங் வருகிற அதிகாரிகளை பூரா இந்த பதிலை அழுத்த நிறுத்தமாக சொன்னதான் ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பிஜேபிக்கு பிடிக்காமையே போச்சு. ஓபிஎஸ் விரும்பினது காரணம் தான். ஜெயலலிதாவால் முழுமையாக கண்டெடுக்கப்பட்டவர் நீங்கள் எடப்பாடி. இந்த ஜெயலலிதாவால் வளர்த்தி விடலைன்னா இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை ஒரு கேள்விக்குறி தான். ஓபிஎஸ்ல போயிருந்துன்னா அது கண்டிப்பாக காவி சாயம் பூசப்பட்டிருக்கும். இதுக்கு நடுவில் செந்தில் பாலாஜியும் எப்போ இருந்து முயற்சி பண்ணுறாருன்னா 2011 அதிகாரத்துக்கு வந்த பிறகு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் நீங்கள் அதிமுகவினுடைய நம்பிக்கைக்குரிய நபராக இல்லை என்பதை தெரிந்து கொண்ட ஜெயலலிதா 2013 அந்த மாதிரி ட்ராப் பண்ணுறாங்க. அப்போது ஓபிஎஸ் ட்ராப்பு, பல பேர் விலக்கி வைக்கப்பட்ட பிறகும் எடப்பாடியுடைய ஸ்கிராப்பு உயர்ந்துட்டே போகுது. அதுக்கு என்ன காரணம்னா இவருடைய அப்பழுக்கற்ற அதிமுக விசுவாசி தான். நீங்கள் ஆட்சி திமுக அதிமுக அதுக்குள்ளே போனீங்கன்னா அது வராது, சரி வராது. நீங்கள் திமுக 10,000 கோடி எலெக்ஷனை சந்திக்க வர்றான், வெறுங்கையில் போய் எலெக்ஷனை சந்திக்க முடியாது. அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு. அப்போது 10,000 கோடியோடு வந்து 5,000 கோடி வேணும். 5,000 கோடி யார்ட்டு வாங்குறது? ராமச்சந்திரன்கிட்டையும் மணரத்னத்துக்கு தான் வாங்கணும். இல்லைன்னா 50 சாராய ஃபேக்ட்ரி இருக்குது, 50,000 கோடி வியாபாரம் பண்ணுறான், அவங்கள்ட்ட தான் 10,000 கோடி வாங்கணும். இது திமுக அதிமுகவுக்கு பொதுவான நிலை. அதனால் இதை இரண்டையும் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் ரெண்டுமே அதுக்கு மார்க் போட முடியாது. தேர்தல் அறிக்கை, இப்போ திமுக தேர்தல் அறிக்கை, நீங்கள் 505 தேர்தல் அறிக்கை, 505 தேர்தல் அறிக்கை முடிஞ்சு போச்சுன்னே சொல்கிறாங்க. ஆனால் அதை தேர்தலோடு அதிமுக மறந்துடலாம், திமுக தொண்டரும் மறந்துடலாம். தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் காலத்தில் விடப்படுகிற அறிக்கை தான், வாக்குறுதிகள் தான். ஆனால் தேர்தலுக்கு பிறகு மக்கள்கிட்ட எது போய் சேருது, மக்கள் என்ன நினைக்கிறான், அதிமுக திமுகவுக்குமான ஒற்றுமை வேற்றுமை என்ன, ஸ்டாலினுக்கு எடப்பாடிக்கு உள்ள வித்தியாசம் என்ன? இல்லை, அந்த வித்தியாசம் தான் எப்படி இருக்கும் 26ல்? எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவுக்கு, எப்படி இருக்க போகிறது? இப்போ திமுகவில் உதயநிதி தான் வேட்பாளர். இல்லை, ஸ்டாலின் இருக்காரு. இருந்தாலுமே அவரை ப்ரொமோட் பண்ணுவதற்கு முழு முயற்சி எடுத்துட்டார். யாரு? அவர் இருக்கிற காலத்திலேயே 100 ஆண்டு வாழட்டும், அது நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உதயநிதியை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்க்கணும்னு அவன் குடும்பம் முடிவு பண்ணிடுச்சு. அப்போ எடப்பாடியா திமுகவா என்கின்ற நிலையில் இப்போ அடுத்து எடப்பாடியா உதயநிதியா அப்படிங்கிற நிலை எப்போனா இன்னொரு 7-8 மாதத்தில் வந்துடும். 7-8 மாதத்தில் வந்துடும். அதை விட இவருடைய ஆட்சி இன்னொரு சிறப்பாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். என்னென்னா, போராட்ட காலங்கள் அந்த காலத்தில் நடந்திருக்கு. போராட்டத்துக்கு அனுமதி வேணும்னா அனுமதி கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு 20,000 போராட்டம்லாம் நடந்தது. ஒரு பதிவு தமிழ்நாடு முழுக்க 20,000 போராட்டம் சொன்னாங்க. யாருக்கு போராட விரும்புகிறவங்களுக்கு அனுமதி முழுமையாக கொடுத்துருங்க. இது ஜனநாயக போராட்டம். எடப்பாடி எல்லாரையும் அனுமதி கொடுத்தார். இதை அந்த காலத்தில் இருந்த போராட்டவாதிகள் அத்தனை பேருமே நீங்கள் எடப்பாடி ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு பேசுவதுக்கு அது ஒரு காரணம். எடப்பாடியும் அதிமுகவும் விமர்சனம் பண்ணுறதுக்கே அவர் அனுமதி கொடுப்பாரு. ஆமாம். அப்போ என்ன காரணம்னா அது அவர்களின் ரோலு, அது அவர்கள் ரோலு, இது நம்ம ரோலு. நம்ம ரோலை நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் அது புத்தக கண்காட்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு, எழுதி கொடுத்த முட்டாள் யாரோ தப்பாக எழுதி கொடுத்துருக்கான். அம்பேத்கர் பகவத்சிங்கான ஒற்றுமை வேற்றுமையை அம்பேத்கரை தூக்கில் போட்டாங்க, பகவத்சிங் புக் எழுதிட்டு இருக்காருன்னு அவரே பேசுகிறாரு. தூக்கில் போட்டது பகவத்சிங்கை, அம்பேத்கர் அதுக்கு பின்னாடி தான் இறக்குறாரு. ஆனால் இப்படி சில நபர்களெல்லாம் அவரை வேலை வாங்கியிருக்காங்க. காரணம்
அவரை மிக எளிதாக கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஒருவரை நம்பிட்டாருன்னா முழு பொறுப்பு கொடுத்துருவார். இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு கொங்கு வேரவை ஈஸ்வரன் இவருக்கு தான் வராது. வந்து நீங்கள் நம்ம சமூகத்தில் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்திருக்கீங்க, நம்ம சமூகமே உங்களை கொண்டாடுகிறது, நீங்கள் தான் நீண்ட காலம் நீண்ட ஆயுள் நீங்கள் தான் இருக்கணும், நம்ம சமூகம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இந்த கொங்கு பேரவை உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்கிறார். தற்செயலாக உள்ளே வர்றார் யார்? பழைய பத்திர எழுத்தாளர் லாரி புரோக்கர் தங்கமணி. இவர் யார் உள்ளே விட்டீங்க? இவர் பிறக்கும் போதே முதலமைச்சரான மாதிரி. யார்? 2 லட்சம் நிலக்கரிவாக காணமில்ல அவர் திமுக பக்கம் போவதற்கு காரணமே இந்த தங்கமணி தான். அப்போ எடப்பாடியால் தங்கமணியை தட்ட முடியல. இப்படி பல தவறுகள் நடக்குது, இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இல்லாத ஒரு பெரிய கட்சிக்குள்ளேயே பல துரோகிகளை எதிரிகளை உருவாகி வளர்த்து வச்சிருக்காரு. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதிகாரம் வரட்டும் சாட்டையை எடுப்போம். நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது இரவோட கட்சி நீக்கப்படுவார் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பேர் கட்டம் கட்டுறதுன்னு பேர். நமது எம்ஜிஆர் வந்துடும். இப்போ யாரையுமே கட்டம் கட்டுறதே இல்லை. ஸோ அதிகாரத்துக்காக காத்திருக்கிறார் எடப்பாடி. அது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். 26ல் கண்டிப்பாக நடக்கும். 2026 ஆமாம். அதாவது 2006-11 திமுக ஆட்சி, மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக. அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, திமுக தொண்டை பூரா ஈழத்தமிழர் பிரச்சனையில் வெம்பி வெதும்பி இருந்தான். ஒட்டுமொத்த தமிழ்நாடே வெம்பி வெதும்பி இருந்தது திமுக செய்த துரோகம். ஆனால் 2011 தேர்தலில் நான் கண்ணால் பார்த்தேன். வீட்டில் ஈசி சேரில் படுத்து கிடந்த வயதானவர்கள், வசதி படைத்தவர்கள், அதிகாரிகள், ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் கீழே ஓட்டு போட்டான். ஆச்சரியமாக இருக்கணும், என்ன நடக்குதுன்னு நினச்சேன். ஓட்டு போட வராத மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், ஏசி விட்டு வெளியே வராமல் படுத்து கிடந்த ஈசி சேரில் படுத்து கிடந்தவங்கெல்லாம் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. திமுகவுக்கு எதிராக அதிமுக ஓட்டு போட்டாங்க. அப்போ அதே நிலைமை இப்போ வரப்போகுது 26. ஏன் வரப்போகுதுன்னா, திமுக மீது அதிருப்தி அலைகள் அதிகமாக அடிக்குது. அந்த அதிருப்தி அலைகளும் ப்ளஸ் விஜயும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைந்தால் அதிமுக வெற்றி பெறுவது என்பது யாராலும் தவிர்க்க முடியாது. விஜய் 100% சேர்வார். ஸோ எடப்பாடி முதல்வர் ஆவாருன்றீங்க? 100%. ஏன்னா மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அந்த சாத்தியக்கூறுகளை திமுக காரனே வெம்பி வெதும்பி இருக்கான். அப்போ அவனுடைய கோபம் எங்கே போய் சேரும்? அதிமுக தான் போய் சேரும். ஸோ அதிமுக வெற்றி பெறும். ஆமாம். வேற அவன் வேற அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி தான் அவருடைய வாக்கை தவிர அவன் அதை தாண்டி வேற யாருக்கும் வாக்கு போடுறதுக்கு வழியே இல்லை, வேறு சக்திகளே இல்லை. அப்போ அவனுடைய கோபம் அதிமுக இரட்டை இலைக்கு தான் வாக்கு போடுவான், வேற வழியே இல்லை அவனுக்கு. இல்லைன்னா வாக்கு போடாமலாம் இருக்க முடியாது. ஈரோடு இடைத்தேர்தலை போல வாக்கு போடாமல் இருக்கவே முடியாது. அதே நிலைமை தான் 2026 உருவாக்கி வைத்திருக்கிறது. கண்டிப்பாக 2026 அதிமுக ஆட்சி, அதாவது அதிமுக என்பதை விட எடப்பாடி என்கின்ற கேரக்டர் நிற்கிது. பிஜேபி விரட்டி உருட்டி மிரட்டி சேர்த்தாலும் கூட பிஜேபியை விரட்டக்கூடிய அளவுக்கு வலு உள்ளவர் என்பதை காமிச்சிட்டார். ஸோ 26 அவர் சிஎம் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுன்றீங்க? கண்டிப்பாக கனிந்து வருது. இன்னும் அது பரிணாம வளர்ச்சி அடையுமே தவிர அது கூண்டுக்குள்ளேயே இருக்காது. நிறைய விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய அரசியல் பயணத்தில் எங்கெல்லாம் அவர் பலம் கண்டிருக்கிறார், அவருடைய பலவீனங்களாகவும் சிலதெல்லாம் நீங்கள் பதிவிடுறீங்க. எல்லாமே கலந்த ஒரு பேட்டியாக இந்த பேட்டியை சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.